ஹாய் எவ்ரிவன். படி ஏறும் போது கால் வலிக்குதா? சவுண்ட் வந்துட்டே இருக்கா? கொஞ்ச தூரம் நடந்தாலே ஜாயிண்ட் பெயின் ஆகிட்டே இருக்கா? அப்போ உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது சந்திகதவாதம். அப்படின்னா உங்க ஜாயின்ஸுக்கு ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுக்குற தோஷம் வந்து கஃப தோஷம். இது கம்மியாக வாதம் டிஸ்டர்ப் ஆகி அந்த இடத்துல செட்டில் ஆகும். இதனால உங்களுக்கு ட்ரைனஸ், ஸ்டிஃப்னஸ், பெயின், கிராக்கிங் சவுண்ட் எல்லாம் வரும். ஈஸியா புரிஞ்சுருக்கு. கார், சைக்கிள், டூ வீலர் இதுலெல்லாம் வந்து ஏதாவது சவுண்ட் வரும்போது நம்ம ஆயில் ஊற்றுவோம்ல, அதே மாதிரி தான் உங்க பாடியில கஃபம், அதாவது எண்ணெய் பிசு கம்மியாகும் போது இந்த பெயின்லாம் வரும். இதனாலதான் ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இது கவனிச்சிங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க லைஃப் ஸ்டைல், டயட்லேயே இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது வாரத்துக்கு ஒரு டைமோ 2 டைமோ உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா இது நீங்க தவிர்க்கலாம். கால்சியம் சத்து உள்ள ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது, எண்ணெய், கீ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது, ஓவரா எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கு. காமனா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கும், ஜாஸ்தியா நிக்கிறவங்களுக்கும், ஜாஸ்தியா வண்டி ஓட்டுறவங்களுக்கும், லேட்டர் ஸ்டேஜ் போயிருக்கும் கன்ஃபார்மா. அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுர்வேதத்துல சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம்னா அபியங்கம், பிச்சு, வஸ்தி இதெல்லாம் பண்ணும் போது உங்க ஆர்த்ரைட்டிஸ்னால வர வீக்கம், அதாவது நீரை வந்து போக்கி உங்க எலும்புக்கு பலம் கொடுத்து, பிசுபிசு தன்மை கொடுத்து உங்க மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.